ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்னிங் சென்சிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற வேலைவாய்ப்பு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த காத்து கொண்டிருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி வந்து அவங்க நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் வந்து நாங்கள் நோட்டீஸ் வந்து விட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நோட்டீஸ் போட்டிருந்தாங்க நியூஸில். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்தி. அதனால் வந்து வீடியோ வந்து உங்கள் நண்பருக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. எவ்வளோதுக்கு ஷேர் பண்ணணும்னா அவ்வளோதுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த நீங்கள் எனி டிகிரி முடித்தாலும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ரொம்ப ஒரு அருமையான வேலைவாய்ப்பு. எக்கச்சக்கமான போஸ்ட் கொடுத்துறேன். எல்லாம் வந்து ஹை லெவல் போஸ்ட் தான். சாதாரண போஸ்ட்லாம் எதுவும் கிடையாது. எல்லாமே ஹை லெவல் வேறு லெவல் போஸ்ட் தான். ஸோ இதை மட்டும் இந்த எக்ஸாம் தான் நீங்கள் மட்டும் பாஸ் பண்ணிட்டீங்க, உங்கள் லைஃபே செட்டில். அதை விட வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். ஸோ எவ்வளோ காலி படங்கள்லாம் இருக்குது, மேலே என்னென்ன எக்ஸைட்டிங்கான தகவல்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 139 காலிப்படங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஓகேங்களா, ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். என்னென்ன போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லா போஸ்ட்டுமே வந்து ஹை லெவல் போஸ்ட் தாங்க. சாதாரண போஸ்ட்டுங்கிறது இதில் எதுவுமே நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ ஓகே, பார்க்கலாம் என்னென்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா டெபுட்டி கலெக்டர். இரண்டாவது போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் வேலை. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது போஸ்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர். அடுத்து நான்காவது போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெபுட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஓகேங்களா, அடுத்து ஐந்தாவது போஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, அடுத்து ஏழாவது போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர். அண்ட் எட்டாவது போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், அதாவது ஃபயர் அண்ட் ரிசர்வ் சர்வீஸ், அதாவது வந்து தீயணைப்பு துறையில் கொண்டும். ஸோ அவங்க வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து 139 காலிப்படங்கள் இருக்குது. டெபுட்டி கலெக்டரை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து 27 காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 56 காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க. டெபுட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் ரிசர்வ் சர்வீஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து 139 காலிப்படங்கள் டோட்டலாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒரு நல்ல வேலைவாய்ப்பு, மாபெரும் வேலைவாய்ப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சேலரி வந்து எவ்வளோ தராங்க பார்த்தீங்கன்னா 56,100லேருந்து 1,75,500 வரைக்கும் வந்து சம்பளம் தராங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு நல்ல வேலைவாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சம்பளமே பாருங்கள், 56,100லேருந்து 1,77,500 வரையும் பர் மந்த் சம்பளம் தராங்க. ஓகே, அதே டிஸ்ட்ரிபியூட் வேகன்சி வந்து அவங்க கொடுக்கல. அண்ட் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனது 1/1/2019. ஸோ லாஸ்ட் டேட் எப்போ இந்த போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்கிறது அப்படின்னா 31/1/2019 இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட் முடிவடையுது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிடணும். ஸோ நாட்கள் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது, அதனால் இந்த சீக்கிரம் விண்ணப்பிச்சலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்ச் மாதம் 3ஆம் தேதியிலேருந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்குது அப்படின்னு போல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன எக்ஸாம் டேட் எப்போ வருது அப்படிங்கிறது நம்ம விரைவில் பின்னால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்டு எக்ஸாமினேஷன் ஃபீஸை பற்றி நம்ம பார்த்தலாம். ஸோ ஃபீஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அந்த இதில் வந்து 2 எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் அண்ட் மெயின் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 எக்ஸாம் தனித்தனி ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எந்த வேலைக்கு வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 150 ரூபா வாங்குவாங்க, அதை வரமா ஒதுக்கிடுங்க. அது இல்லாமல் மெயின் எக்ஸாமுக்கு 150 ரூபா வாங்குவாங்க. ஆனால் இந்த குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு 150 ரூபா. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா அண்ட் மெயின் எக்ஸாமுக்கு 200 ரூபா. ஓகேங்களா, ஸோ வந்து ஃபீஸ் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 450 ரூபா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இது மொத்தமாக வந்து ஃபீஸ் கட்டணும். ஓகேங்களா, இதுதான் வந்து ப்ரொசீஜர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து வயது வந்து பார்த்தலாம். ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா 1/7/2019 அன்றைய தேதிப்படி உங்களுக்கு வந்து 21 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓகேங்களா, நான் 20 வயசுன்னு அப்ளை பண்ணலாமெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது. 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓகேங்களா, 21 வயசுலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 37 வயசு உள்ளவங்க வரையும் விண்ணப்பிக்கலாம். இது வந்து ஓசியை தவிர மற்ற எல்லா கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 37 வயசு வரையும் விண்ணப்பிக்கலாம். ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 வயசு வரையும் கொடுத்துருக்காங்க அதிகபட்சம் வயது வரம்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டும், அதாவது வந்து அசிஸ்டன்ட் கமிஷனரை தவிர மற்ற எல்லா போஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 37 வயசு வரை விண்ணப்பிக்கலாம். அண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிஎல் டிகிரி, அந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ அசிஸ்டன்ட் கமிஷனர் மட்டும் நீங்கள் அதில் பர்டிகுலர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் பிஎல் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 21 வயசில் அதிகபட்சம் 38 வயசு, அதாவது 1 இயர்ஸ் வந்து அதிகபட்சம் கொடுக்குறாங்க. அவ்வளோதான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் மட்டும் 1 இயர்ஸ் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க, அதாவது 32 33
வயசு வரையும், ஸோ 33 இயர் வரையும் அதிகபட்சமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வயது வரம்பு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 53 வயசு வரையும் அதிகபட்சம் கொடுக்குறாங்க. அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் 10 இயர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு வந்து என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா வெறும் டிகிரி, அதாவது எனி டிகிரி நீங்கள் முடித்தாலும் இதற்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள். ஓகேங்களா, எந்த டிகிரி முடித்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ எல்லா போஸ்ட்டுக்கும் நான் விண்ணப்பிக்கலாமா அப்படின்ற உங்களுக்கு கேள்வி உங்களுக்கு வரலாம். எனி 3 or 2 போஸ்ட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தாலும் எனி 2 or 3 போஸ்ட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதுக்கு மேலே விண்ணப்பிச்சிங்கன்னா அது ரிஜெக்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. இந்த பர்டிகுலர் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டு வாரியால் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதுதான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கிடையாது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை நீங்கள் வந்து எனி டிகிரி முடிச்சினாலும் விண்ணப்பிக்கலாம். ஸோ எல்லாரும் வந்து ஒவ்வொரு துறைகள் வந்து டிகிரி முடிச்சிருப்பீங்க இல்லையா. சப்போஸ் வந்து இதில் கேட்டிருக்க டிகிரி, இதில் அந்த முன்னுரிமைக்கான டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து கட்டாயம் வந்து இதில் வந்து செலக்ட் ஆகிடலாம். அதான் முன்னுரிமை அப்படின்றது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெப்புட்டி சூப்பரிண்டென்டர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து டிகிரி இன் காமர்ஸ் அண்ட் லா, அதில் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிகிரி இன் காமர்ஸ் அண்ட் லாவில் வந்து நீங்கள் டிப்ளமா டிகிரியை முடிச்சிருக்கணும். அண்ட் டெப்புட்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சர்வீஸ் அதுக்கு வந்து சொசைட்டிஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எம்காமோ எம்ஏ அது வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதெல்லாம் பிஏ முடிச்சிருந்தாலும் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய் ஆஃபீஸர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்கனாமிக்கு, அப்புறம் எஜுகேஷனல், சோசியாலஜி அண்டு ஸ்டாட்டிக்ஸ் இந்த மாதிரியான ஃபிசியாலஜி போன்ற துறைகள் வந்து நீங்கள் படிச்சிருந்தால் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய் ஆஃபீஸுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் ரூரல் சர்வீஸ் அதில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்படின்னா டிப்ளமா இன் சோசியாலஜி இந்த மாதிரி முடிச்சிருந்தால் வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துறாங்க. ஏன்னா வந்து இதில் 2 போலீஸ் ஜாப் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்டு ரிசர்வ் சர்வீஸ், அதாவது தீயணைப்பு துறையில் வந்து 2 மொத்த தீயணைப்பு துறை மற்றும் டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அது 2க்கும் வந்து ஃபிசிக்கல் இருக்குது. ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா மென் வந்து எவ்வளோ ஹைட் இருக்கணும், 165 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 86 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விரிந்த நிலையில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5 இருக்கணும். அடுத்து உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 155 சென்டிமீட்டர் ஹைட்டு மட்டும் தான் அவங்களுக்கு ஜஸ்ட் வந்து கிடையாது. அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அதை வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 165 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ 50 kg வெயிட்டுமே இருக்கணும். அடுத்து வந்து விரிந்த நிலையில் வந்து சாதாரண நிலையில் வந்து 89லேருந்து 84 இருக்கலாம். அப்படி விரிந்த நிலையில் அதை விட எக்ஸ்ட்ரா 5 இருக்கணும். உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 155 சென்டிமீட்டர் மட்டும் ஹைட் வந்து கொடுத்துனா 50 kg வெயிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன். ஸோ நாலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தான். ஓகேங்களா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸாம்லாம் தமிழில் தான் இருக்க போகுது. ஸோ நான் சொன்னது போல் வந்து 2 எக்ஸாமினேஷன் கொடுத்துறாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் அண்ட் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் இருக்குது. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்து வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் கொடுத்துறாங்க. இந்த டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். மட்டும் வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 300 மார்க்ஸ் வந்து நடக்குது. ஸோ 3 hours வந்து நடக்குது. இதில் வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தா ஜென்ரல் ஸ்டடீஸுங்கிறது எதை சார்ந்துக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா எஸ்எஸ்எல்சியோ இல்லை அந்த மாதிரி பேஸ் பண்ணி எடுக்கல. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ 150 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் எடுக்கிறாங்க. அண்ட் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி மட்டும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் வந்து எடுக்கிறாங்க. ஸோ 50 கொஸ்டின்ஸ் வந்து ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு 3 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் நடக்குது. ஓகேங்களா, மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 250 மார்க் வந்து நடக்குது. ஸோ இதில் டோட்டலாக வந்து 850 மார்க் வந்து 3 எக்ஸாம் சேர்த்து வந்து நடக்குது. அதில் வந்து பாஸ் மார்க் மினிமம் பாஸ் மார்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஓசியை தவிர எல்லாருக்கும் வந்து 255 மார்க் எடுத்தால் பாஸ். அண்டு அதில் பார்த்தீங்கன்னா 340. ஸோ இது வந்து இவ்வளோ எடுத்தால் நீங்கள் வந்து பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் போட்டுருக்கேன். ஆல் ஓவர் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிட்டாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் எக்ஸாம் மட்டும் வந்து அவங்க சொல்கிற இடத்துல நடக்கும், சென்னையில் தான் நடக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லாம் இதிலே சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி ஹெல்ட் ஆன் சென்னை ஒன்லி. ஓகேங்களா, அதனால் வந்து மெயின் எக்ஸாம் வந்து சென்னையில் தான் நடக்குது. ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்குது, அடுத்து மெயின் எக்ஸாம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட் அதாவது இன்டர்வியூ இருக்குது. ஸோ இது மூலியமாக வந்து செலக்ஷன் பண்ணுறாங்க. இந்த 3 ப்ராசஸ் மட்டும் தான் இதில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு வேலைவாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 31/1/2019 இந்த மாதத்தோட இதுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் முடிவடையுது. அதனால் இந்த வீடியோவை
உங்கள் நண்பர்களை எவ்வளோதுக்கு ஷேர் பண்ண முடியும் அவ்வளோதுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பு, நல்ல ஒரு வேலைவாய்ப்பு. எல்லா போஸ்ட்டுமே தரமான வேறு லெவல் போஸ்ட் தான். நீங்கள் மட்டும் இதுக்கு மட்டும் எப்படியாவது இது ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ணி இதில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுடைய லைஃப் செட்டில். ஓகேங்களா? இதை தவிர உங்களுக்கு வேறு சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது. சம்பளம் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ, 56,000 ஸ்டார்டிங் சம்பளம். இதில் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான 56,000 ஸ்டார்டிங்கு. இதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து உங்களுக்கு சம்பளம் வந்து இன்னும் இறங்கும். ஓகேவா? அதனால் வந்து இந்த எக்ஸாம் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்லேருந்து செட்டில். அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள், இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சிலபஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் பிடிஎஃப்ல இருக்குது. பிடிஎஃப் டெவலப் பண்ணுங்க, லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அது இல்லாமல் சிலபஸ் பற்றின வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். அது இல்லாமல் மெட்டீரியலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துட்டு அது இருந்தாப்புல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து டைம் டேபிள் ஷெடியூல்லாம் போட்டு வச்சுருங்க, எக்ஸாம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் அடி தூள் கலப்பி போயிட்டே இருக்கலாம். ஸோ மறக்காமல் வந்து எல்லோரும் வந்து விண்ணப்பிச்சிருங்க. வீடியோ வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வேலைப்பு பதிவில் சந்திக்கலாம். டாடா பாய். மேலும் இந்த நோட்டிஃபிகேஷனில் எதனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. டாடா பாய்.